जय बोल सद्गुरु महाराज की जय। जय बोल आंजनेय स्वामी की जय। அரண்ய காண்டம் ஆரம்பம். ஒவ்வொரு காண்டத்துக்கு பலஸ்ருதி தனியாக சொல்கிறார். பாலகாண்டத்துக்கு சந்தான பாக்கியம், சுகப்பிரசவம், சீதா கல்யாணத்துக்கு கேட்டால் கல்யாணம் உண்டாகும், இப்படி அதுக்கு பலஸ்ருதி. அதுமாதிரி அயோத்தியா காண்டத்துக்கு பிரிஞ்சிருந்த பந்துக்கள்லாம் சேருவார்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரேமை ஏற்படும், இப்படிலாம் பலஸ்ருதி சொல்கிறார். கிஷ்கிந்தா காண்டத்துக்கு நஷ்டமான பொருள், ராஜ்யம் முதலியெல்லாம் கிடைக்கும், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்கும். சுந்தர காண்டத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். யுத்த காண்டத்துக்கு ஜெயம் கிடைக்கும். இப்படி அந்தந்த காண்டத்துக்கு தனி பலஸ்ருதி, அப்புறம் பிரத்யேக கட்டத்துக்கு பலஸ்ருதி, இப்படிலாம் சொல்லிட்டு வரும்பொழுது அரண்ய காண்டத்துக்கு பிரதானமாக என்ன பலன்னா மோட்சம் தான் சொல்லியிருக்கு. இந்த காண்டத்தில் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டே வரார். முதல்ல கபந்தனுக்கு சாப விமோட்சம், அப்புறம் சரபங்க மோட்சம், அப்புறம் ஜடாயு மோட்சம், அப்புறம் சபரி மோட்சம், இப்படி மோட்சத்தோடு முடிகிறது. அப்புறம் கபந்தனுக்கு சாப விமோட்சம். இப்போ பல பேருக்கு மோட்சத்தை கொடுக்கறதுனால இது முக்கிய காண்டம் இதுவும். ஏன்னா நமக்கு போக வேண்டிய இடம் நமக்கு தீர்மானம் பண்ணிக்கணும். எந்த இடத்துக்கு போகணுங்கிறது தீர்மானம் பண்ணிட்டு தான் அப்புறம் பஸ்ஸில் ஏற முடியும். அதனால் கிடைக்கிற பஸ்ஸில் ஏறின்றது தான் நம்ம போக வேண்டிய இடம் தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் முதல்ல போக வேண்டிய இடம் என்னன்னா அந்த பகவானுடைய வைகுண்டத்துக்கு போகணும். இந்த சம்சாரத்துக்கு ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணைகி அத்தியந்த சோபத்ரவம், இது ரொம்ப உபதிரவமாக இருக்குங்கிறார். என்ன ஜென்மமே ஒரு துக்கம். ஜென்மங்கிறது அந்த பிரசவ கஷ்டம்னா அம்மாவுக்கு மாத்திரம் இல்லை, அந்த குழந்தையும் சின்னாடிந்து கஷ்டப்பட்டு தான் பிறக்கிறது ஜென்ம. அப்புறம் வியாதி, அப்புறம் தலை நிறைக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட தலை தானாகவே நிறைக்கிறது, ஜெரா, அப்புறம் அப்பப்போ ஆபத்து, கீழே விழுறது, மேலே விழுறது, வண்டி இடிக்கிறது, விபத்தி, மரணைகி அத்தியந்த சோபத்ரவம் சம்சாரம் சரிகாய கச்சதி புமான் விஷ்ணோபதம் சாஸ்வதம். அந்த பரமபதமான சாஸ்வதம் விஷ்ணு பதத்தை அடைவான். நான் ஜட்டாயுவை அனுப்பிச்சாரே அது மாதிரி பகவான் நம்மளையும் அனுப்புவார்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கர்ணாஞ்சலி சம்புடை ரகரக சம்யக் விபத்யாதராத் வால்மீகேர் வதனாரவிந்தகலிதம் ராமாயணாக்கியம் மது. கர்ணாஞ்சலி சம்புடைகி, காதுகளாகிய அஞ்சலி. அஞ்சலின்னா ரெண்டு சேர்த்தா அஞ்சலின்னு பேர். இப்போ கையை சேர்த்தா அஞ்சலி தெரியும், காது எப்படி சேர்க்கறதுன்னா சேர்க்கறதுனா இந்த காரியம் இப்படி சேர்க்கணும்னு அர்த்தம் இல்லை. ரெண்டு காதையும் சேர்த்து வச்சு ஒரு காதால் வேறு ஒன்றை கேட்டுண்டு ஒரு காதால் இன்னும் ராமாயணத்தை கேட்டுன்னு இருக்கக்கூடாது. ரெண்டு காதாலையும் ஆனால் ஸ்ரத்தையாக கேட்கணும்னு அர்த்தம். ஒரு காதால் கேட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த காதால் வாங்கி இந்த காதால் போயிடும். அது ரெண்டு காதால் கேட்டோம்னா ரெண்டும் உள்ளுக்குள்ளே போய் முட்டி உள்ளுக்குள்ளே இறங்கும். அதனால் கர்ணாஞ்சலி சம்புடைகி அகரக சம்யக் விபத்யாதராது. அகரக டெய்லி ஆதரவோட இந்த ராமாயணாக்கியம் மது, இது ஒரு ஸ்வீட், சுகர் வராத ஸ்வீட் இந்த ராமாயணம். இதை கேட்டோம்னா சுகர்லாம் சரியாக போயிடும். கர்ணாஞ்சலி சம்புடை ரகரக சம்யக் விபத்யாதராது வால்மீகேர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாக்கியம் மது. மதுனா தேன். தேன் தாமரையில் தான் ஜாஸ்தி இருக்கும். இந்த ராமாயணமாகிய தேன் எந்த தாமரையில் வந்ததுன்னா வால்மீகேர் வதனாரவிந்த கலிதம், வால்மீகியுடைய முகமாகிய தாமரையிலேருந்து வந்த இந்த ராமாயணமாகிய தேனை யார் குடிக்கிறாளோ அவளுக்கு ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணம் எல்லாம் நீங்கி அந்த பரமபதத்தை அடைவான் என்று பலஸ்ருதியை சொல்கிறார். அந்த மோட்ச காண்டம் இந்த அரண்ய காண்டம். அதுக்கு முன்னாடி பகவான் அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறாருன்னு வர்ணிக்கிறார். விஸ்தீர்ணாட்சைஹி விபினகருணைஹி வீதபீதி பிரரோகைஹி தர்பக்ராசேபி அக்ருதருச்சிபிஹி சஸ்பிருகம் வீட்சியமானஹ ராமப்ராப்ய பிரகிருதிமகிதம் ஸ்தானமத்ரேர்மகர்ஷேः ஜக்ராஹாஸ்ய பிரமுதிததியः பிரேமபர்யாம் சபர்யாம்.
விஸ்தீர்ணாட்சைः விபினஹரிணைः. பரதன் அயோத்திக்கு கிளம்பின உடனேயே பாதுகையை வாங்கிட்டு ராமரும் அழுதுண்டே ஆசிரமத்துக்கு போனாராம். உருதன் குட்டீம் ஸ்வாம் பிரவிவேஷ ராமஹா. பரதன் கேட்ட உடனே அவனுக்கு வேண்டியதை கொடுக்க முடியலையே என்று அதுக்கு தகப்பனாருடைய சத்தியம் பிதிர்வாக்கிய பரிபாலனம் பிரதிபந்தகமாக ஆயிடுத்தேன்னு அவனுடைய பக்தியை நினச்சிட்டே அழுதாராம். நான் அவன் முன்னாடி வந்து விழுந்தானே, அந்த விழுந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்தா பரதனுடைய ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால் இங்கேருந்து கிளம்புவோம்னு ராமர் தீர்மானம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் சொன்னால், ராமா நீ வந்த பிறகு ராட்சசர்கள் ஜாஸ்தி இங்கே வந்துட்டுருக்கா, அதனால் நாங்கள்லாம் இங்கே ராட்சச நடமாட்டம் ஜாஸ்தியாகுதுன்னு வேறு பக்கமாக போகிறோம், நீ எங்கள் கூட வரையான். ராமர் வரேன்னு வரல சொல்லலை, நீங்கள் கிளம்புங்கன்னு விட்டார். ராட்சசர்கள் இந்த பக்கம் இருக்கான், அந்த பக்கம் போகாதேன்னா ராமர் அந்த பக்கம்தான் போகிறார். என்ன அர்த்தம்னா, சாதாரண ஆள்லாம் துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு இருக்கு. ராமர் அப்படி இல்லை, துஷ்டரை கண்டால் தூர விலக்குன்னு. அவனை போய் இருக்கிற இடத்துல போய் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பிரான்ச்சு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சுட்டு போய் மெயின் எங்கன்னா லங்கை அங்கே வரலையும் போய் மெயின் இடம் எங்கோ அங்கேயும் போய் அடித்து துஷ்ட சமூகம் பண்ணாதான் நாடு சுபிட்சமாக இருக்கும். அதுக்காக யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ராமர் காட்டு பக்கமாகவே உள்ளுக்குள்ளே போகிறார். சித்திரக்கூடத்தில் லாஸ்ட்டில் அத்ரி மகரிஷி ஆசிரமம் இருக்குது. அத்ரி மகரிஷிக்கு ஏன் அத்ரின்னு பேர்னா த்ரீ 3 இல்லையா அவருக்கு. என்ன 3 இல்லைன்னா காமம், குரோதம், லோபம். அதனால் அது 3 இல்லாததுனால அத்ரின்னு பேர். அது மாத்திரம் இல்லை, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இல்லாதவர். எப்போதும் நிர்குணத்தில் இருப்பார், எதுலேயும் சம்மந்தப்படாமல். அல்லது நம்ம 3 நிலையில் நம்ம இருப்போம். ஒன்று முழிச்சில் இருப்போம், அல்லது சொப்பனம் பார்த்துன்னு இருப்போம், அல்லது தூங்குவோம். ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தின்னு இது 3ஐயும் கடந்து எப்பொழுதும் சமாதியிலேயே இருக்கிறவர்னால அவருக்கு அத்ரின்னு பெயர். அவருடைய மனைவிக்கு அனசூயா தேவின்னு பேர். நாட்டில் பஞ்சம் வந்துடுத்து, மழையே இல்லாமல் அந்த அனசூயா தேவி தன்னுடைய பாதிவிரத்திய சக்தியினால் கங்கையே கொண்டு வந்துவிட்டார். சித்திரக்கூடத்தில் ஓடுற ஒரு கங்கை, அதுக்கு மந்தாகினின்னு பெயர். பத்ரிகாசிரமத்தில் கங்கை ஒன்று ஓடுறது, அதுக்கும் மந்தாகினின்னு பேர். அதனுடைய இது சித்திரக்கூடத்திலே சுற்றி அப்புறம் இங்கே சேர்றக்கூடிய ஒரு நதி, ஸ்பெஷல் நதி மந்தாக்கினின்னு. அப்படி ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காக ஒரு நதியே உண்டாக்கினவள். அப்பேற்பட்ட அந்த அத்ரி மகரிஷிக்கு ஆசிரமத்துக்கு ராமர் போகிறார். புத்திரவது பிரத்யபத்தியத அப்படிங்கிறார். விஸ்தீர்ணாட்சை விபினகரிணை வீதபீதி பிரரோகை. மான்கள்லாம் சாதாரணமாக பயந்து ஓடும் யாராவது புது மனுஷியால் பார்த்தா. ஆனால் இந்த மான்கள்லாம் சீதையும் ராமரையும் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறதா. தர்பக்ராசே பிரகிருத ருச்சிபிகி ஃபுல்லாக கடிச்சுடுத்து அதை முழுங்காமல் அப்படியே மறந்துடுத்து அப்படியே பார்த்துட்டு சஸ்பிருகம் வீட்சியமானஹா. காடு ரொம்ப பயமாக இருக்கும்னு ராமர் சொன்னார். அப்போ சீதை சொன்னால் நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் அந்த அழகை பார்த்து மிருகங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்கும்னு சொன்னார். அன்றைக்கி சீதை சொன்னது இன்றைக்கி சத்தியமாக இருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு இருக்கு, மிருகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு. ராமரா அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு வர அத்ரி மகரிஷி சொன்னார், சீதையை பார்த்து உள்ளுக்குள்ள அனசூயா பாட்டி இருக்கா, போய் பாரு. உடனே ராமர்கிட்ட அனுமதியை வாங்கிட்டு சீதை உள்ளுக்குள்ளே போனால் அந்த அனசூயா கிட்ட நிறைய திவ்யமான அலங்காரங்கள்லாம் இருக்கா. திவ்ய அலங்கார கிரகணம்னே இந்த அத்தியாயத்துக்கு பேர், இந்த சர்க்கத்துக்கு. அதில் சொல்கிறாள், இந்த அனசூயா தேவி, நீ பெரிய பதிவிரத்தையாக வந்திருக்கேம்மா. தியக்த்வா ஞாதி ஜனம் சீதே மானமிருத்யுஞ்சமானினி அவருத்தம் வனே ராமம் திஷ்யாத்மமனுகச்சசி. தியக்த்வா ஞாதி ஜனம் சீதே. எல்லாரும் ஆத்துக்காருக்கு கஷ்டம்னா நீங்கள் மாத்திரம் வேலைக்கு பார்த்துட்டு போனால் கொஞ்ச நாளைக்கு பிறந்தாத்தில் இருந்துட்டு வரேன்னு பிறந்தாத்துக்கு போகாமல் நீ கூடவே வந்தியேம்மா, நீ பெரிய பாக்கியம் பண்ணினேன். அதுக்கு சொன்னால் சீதாதேவி, நான் வந்து ஆச்சரியம் இல்லை, அங்கே இருந்த அயோத்தியில் உள்ள எல்லா ஜனங்களும் கூடவே வந்தார்கள் என்றெல்லாம் சொன்னால், உன் கல்யாணத்தை சொல்லு என்று கேட்க சீதாதேவி தன் கல்யாணத்தை தன்வாயாலேயே சீதை சொல்கிறாள் இந்த இடத்துல. அப்புறம் அனசூயா தேவி தன்னுடைய திவ்யமான அலங்காரங்கள்லாம் கொடுக்குறா, திவ்யமான வஸ்திரம். ஏன்னா சீதா அசோகவனத்தில் 10 மாதம் ஒரே வஸ்திரத்தை கட்டின்னு இருக்காருன்னா அந்த வஸ்திரம் இந்த அனசூயா தேவி கொடுத்த வஸ்திரம், திவ்யமான வஸ்திரம். முதலாக
நம்மளோட வஸ்திரம் கொஞ்ச நாள் போனால் கிஞ்சி கிஞ்சி போயிடும். அப்படி இல்லாமல் திவ்யமான வஸ்திரம், திவ்யமான அலங்காரம் அதெல்லாம் கொடுத்து கண்ணுக்கு இட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் என்னெல்லாம் உண்டோ ஸ்திரீகளுக்கு பவுடர் அதையெல்லாம் கொடுத்து அலங்காரம் பண்ணி, நீ ராமர்கிட்ட போய் நில்லு, நான் லட்சுமி நாராயணனால அவங்கள பார்க்குறேன். அதே மாதிரி சீதாதேவி வந்து நிற்கிறார் ராமர் பக்கத்தில். பொண்ணு அவாத்தில் இதை கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு விடுறதா அப்படின்னு ராமர் கோச்சிக்கலையா. நமக்கு பெரிய பாக்கியம் இங்கே வந்ததுனால நமக்கு இந்த அனசூயாதேவியுடைய பிரசாதம் கிடச்சிது என்று சொல்ல, அதனால தான் நானும் கூட வரேன்னு சொன்னேன்னு சீதாதேவி சொல்ல, இவ 2 பேரும் பேசிக்கிறத பார்த்து சந்தோஷமாக லக்ஷ்மணர் பார்த்துட்டு இருக்கா. அத்ரி மகரிஷி பார்க்குறா, அனசூயாதேவியும் ஜன்னல் வழியாக பார்க்குறா. தன்னுடைய பையனை மாதிரி பார்த்தாராம். ஏன்னா அத்ரி மகரிஷிக்கு பகவானே பையனாக பிறந்தார். அப்போ தான் அவருக்கு தத்தாத்திரேயர்னு பேர். அதனால தான் என்ன கோத்திரம் இருந்தாலும் ஆத்திரேயர் கோத்திரத்துக்கு தான் முதல் சம்பாவனை பண்ணணும். 10 பேர் இருந்தால் யாகத்தில் விசாரிக்கணும் ஆத்திரேய கோத்திரக்காரா யாருன்னு. ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் முதல் சம்பாவனை. ஏன்னா பகவானே அவதாரமாக பண்ணியிருக்காரே. அதனால் அந்த அத்ரி மகரிஷிக்கு ஒரு பெருமை. இங்கே ராமரை கொண்டாடினா ஆத்திரையர் அத்ரி மகரிஷி கூட இல்லை போல இருக்கு. அவர் பாட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டார் போல இருக்கு. இந்த காலம் மாதிரி அந்த காலத்திலேயே தத்தாத்திரையர் கிளம்பிட்டார் போல இருக்கு. அப்பா கூட இல்லை. அதனால் இப்போ பையனும் மாட்டு பொண்ணும் இல்லையே கவலைப்படும் பொழுது பையன் மாட்டு பொண்ணு மாதிரி ராமர் சீதை வர சந்தோஷப்பட்டார்கள். அப்புறம் மேலே ராமர் பெரிய அரண்ய காண்டத்தில் கிளம்புறார். இதுவரையும் வந்த காடு இருக்கே, கொஞ்சம் கிராமமும் இருக்கும் காடும் இருக்கும். இனிமே போகக்கூடிய காடு இருக்கே பயங்கரமான காடு. கிராமம்லாம் கிடையாது. ராட்சசர்கள், பிசாசுகள், தேவர்கள், இப்படி பயங்கரமான காடு. ஒரு வழியெல்லாம் கிடையாது. வழி நம்மளாம் உண்டாக்கிட்டு தான் போகணும். அது மாதிரி மகா கோரமான காடு. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறார் வால்மீகி மகரிஷி, ஆத்மவானு ஞானி அப்படி சொல்கிறார். ஞானியாக இருக்கிறவா தான் இந்த காட்டில் வர முடியும். சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு. சரீரத்தில் ஆசை விடுவாங்கன்னா அதில் வர முடியாது. ஏன்னா சரீரம் இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பயங்கரமான காடு. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷா தாபசாஸ்திரம மண்டலம். ராமர் அங்கே காட்டுக்கு வரார். தாபசாஸ்திரம மண்டலம். விதவிதமான மகரிஷிகள் தபஸ் பண்ணுறார். சில பேர் அக்னிக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்து தபஸ் பண்ணுறார்கள். சில பேர் தண்ணிக்கு உள்ளுக்குள்ளே தபஸ் பண்ணுறார்கள். சில பேர் தலைகீழ தொங்கிட்டு தபஸ் பண்ணுறார்கள் மரத்தில். விதவிதமான மந்திரங்களை ஜபம் பண்ணிட்டு விதவிதமான மகரிஷிகள். நிறைய மந்திரம் இருக்குது. புள்ளியார்னாலே புள்ளியார்லேயே 32 புள்ளியார் இருக்கா. டிண்டி கணபதி, டுண்டி கணபதி, தண்டி கணபதினு அதில் ஒரு 32 இருக்குது. இது புள்ளியார்லேயே 32. ராமர்னா ராமரில் பலம், கிருஷ்ணன்னா கிருஷ்ணன்ன பலம். இப்படி பலவிதமான மந்திரங்கள். குட்டிச்சாத்தான்லேருந்து ஆரம்பித்து குருவாயூரப்பன் பரியந்தம் பலவிதமான மந்திரங்கள் இருக்குது. அவன் அதை தனித்தனியாக அதற்கு தனித்தனி தியானம்லாம் இருக்குது. அந்தந்த தியானத்தை ஜபம் பண்ணிட்டு அந்தந்த தியானம் குழந்தை கிருஷ்ணனா குழந்தை கிருஷ்ணன், புல்லாங்குள்ள கிருஷ்ணனா புல்லாங்குள்ள கிருஷ்ணனுங்கிற மாதிரி அவாவாளுக்கு தனித்தனி தியானம். அந்தந்த தியான மந்திரத்தை சொல்லி அவாவா தனித்தனி ஏதோ தெய்வத்தை தியானம் பண்ணிருக்கிறார்கள். சிவனையும் விஷ்ணுவையும் சூரியனையும் அவாவா தியானம் பண்ணிருக்கா. இப்போ என்ன ஆச்சரியம்னா எல்லாருடைய தியானத்துலேயும் இவா என்ன தியானத்தை சொல்லி தியானம் பண்ணுறாளோ அந்த தியானம் வரலை. எல்லா மகரிஷிகள் ஹிருதயத்திலையும் கோதண்ட பாணியாக ராமர் தெரிகிறார். ஜடையும் மரவரியுமா. இந்த ரிஷிகளுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது, நம்ம ஒரு குட்டிச்சாத்தனா தியானம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ரொம்ப அழகாக ஒருத்தர் தியானத்துக்கு வராது. நான் ஒவ்வொருத்தர் பத்திரகாளியை தியானம் பண்ணியிருந்தா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா தியானம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அழகாக ராமர் ஹிருதயத்தில் தெரிஞ்ச உடனேயே அவர்கள் புரிஞ்சு விட்டார்களாம். ஏன்னா திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்டா மகர்ஷயா ததிருசுரு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினகா. திவ்ய ஜானோபன்னாஸ்தே. அவள் திவ்ய ஜானம் உடையதுனால புரிஞ்சு விட்டா நம்ம எந்த தெய்வத்தை தியானம் பண்ணுறோமோ அந்த தெய்வமே ராமராக வந்திருக்கு. ஏன்னா எல்லா தெய்வத்தினுடைய மொத்த ஸ்வரூபந்தான் ராமர்னு வால்மீகி ராமாயணத்தில் காட்டுறா. இந்த ராம நாமத்திலே எல்லா தெய்வத்தினுடைய மந்திரமும் அடங்கியிருக்கு. முக்கியமாக நம்ம சொல்லுவோமே, விஷ்ணுனுடைய மகாமந்திரம் நமோ நாராயணாய அஷ்டாட்சரம், சிவனுடைய மகாமந்திரம் நமசிவாயன்னு பஞ்சாட்சரம். இந்த நாராயணாயில் ராவை எடுத்துட்டோம்னா நாயநாயன்னு ஆகிடும். நாராயணன்னா ஆசிரியமாக இருக்கான், எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கான்னு அர்த்தம். அது அர்த்தமே மாறிடும். நமசிவாயனா மங்களமானவருக்கு நமஸ்காரம்னு அர்த்தம் ஆகிடும்.
மாவை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா ந சிவாயன சிவனே அவங்களமான் நசிவாய அது மாதிரி அர்த்தமாயிடும். அப்படி அந்த மந்திரங்களில் பிரதானமான அக்ஷரம் விஷ்ணு மந்திரத்தில் ரா, சிவ மந்திரத்தில் மா, ரெண்டையும் சேர்த்து தான் ராமான்னு நமக்கு கொடுத்துருக்கார்கள். அப்போ என்னடா இந்த இது மாதிரி எல்லா மந்திரத்தினுடைய சாரமும் ராமநாமத்தில் இருக்குது. தூரம் விகாய என்று பரமேஸ்வரனே சொல்கிறார். நானாச்சான விசேஷ மந்திர விஜித்தும் பலவிதமான மந்திரங்களை ஜெபம் பண்ணி எதுக்கு திண்டாடிந்துக்கே எல்லாத்தையும் தூரமாக தூக்கி போட்டுருங்க. என்ன மாதிரி ராமராமா சொல்லுங்கோ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சிவன் சொல்லக்கூடிய நாமம் ராமநாமம் தான். அதனால் எல்லா மகரிஷிகள் ஹிருதயத்திலையும் ராமரை பிரத்யட்சமான உடனேயே நம்ம தெய்வம் தான் இந்த ரூபத்தில் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓடி வரார்கள். வந்தால் ராமருக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு மூலம் புஷ்பம் பலம் வன்யம் ஆசிரமஞ்ச மகாத்மனா. சில பேர் காய்கிழங்கை கொடுக்குறார்கள் மூலம், சில பேர் புஷ்பத்தை கொடுக்குறார்கள், சில பேர் பழத்தை கொடுக்குறார்கள். ராமரை ஆத்துக்காரியோட வந்திருக்காரையே தங்குறதுக்கு ஆசிரமம் வேணுமேனு சில மகரிஷி என்ன பண்ணுறார், தன் ஆசிரமத்தை பக்கத்துலேயே ஒரு குட்டி ஆசிரமம் பண்ணி வச்சுருக்கார். கெஸ்ட் ஹவுஸ்னு வந்தவா தங்கத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ், அதில் தங்கிக்குங்கோங்கிறார். இன்னும் சில மகரிஷிகள் என்ன பண்ணினார்கள், அவர்களுடைய ஆசிரமத்தில் உள்ள சாமான் எடுத்து விட்டார்கள். ஆசிரமத்தில் என்ன இருக்குன்னா 2 கொட்டாங்கச்சி, கிண்டி, தர்பாசனம், அதை சுருட்டி எடுத்து வச்சிருந்தார். ஆசிரமம் காலியாக எடுத்துங்கிறார். 2 கையில் எடுத்தால் சாமான் காலியாக எடுத்தான். அப்படி ஆசிரமம் சின்னதாக வச்சுருக்கா. நமக்கு என்னென்னா ஒரு பெரிய லாரி எடுத்துகிட்டு போன பிறகு ஒரு குட்டி லாரி வரை வேண்டியிருக்கு இந்த வீட்டை க்ளீன் பண்ணினான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே சாமான் வந்துட்டே இருக்கு. சாமான் நிறைய சேர்த்துட்டே நம்ம இருக்கோம். மகரிஷிகள் சாமானை நிறைய சேர்த்துக்க மாட்டான். லக்கேஜினா என்னென்னா ரொம்ப கையில் ஜாஸ்தி வச்சுருப்பேன். இப்போ எல்லாத்தையும் 2 வச்சுருக்கா. பெரிய டிவி, சின்ன டிவி, பெரிய ஃப்ரிட்ஜு, சின்ன ஃப்ரிட்ஜு, அவளுக்கு ஒன்று இவாளுக்கு ஒன்று, இப்படி எல்லாம் ஏகப்பட்டதை வச்சுட்டு இருக்கோம். ரிஷிகள் அவ்வளோ ஜாஸ்தி வச்சுக்கல. அதனால் ஆசிரமத்தை காலி பண்ணி ஆசிரமஞ்ச மகாத்மனா நிவேதயித்வா தர்மஜ்ஞாः ததः பிராஞ்சலயோ ப்ருவன்னு. ராமரை உட்காச்சி வச்சு அஞ்சலி பண்ணி கூப்பிடுறாளாம். இதுதான் ஆச்சரியம். பிராஞ்சலயான்னு இந்த ரிஷிகள்லாம் ராமர் இல்லை, ராமர் அப்பா தசரதன் வந்தாலோ, அது ராமருடைய தாத்தா அஜ மகாராஜா வந்தால் கூட இடது கையை தூக்கி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். ஏன் இடது கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவான்னா, பிராமணால் வலது கையில் அக்னி இருக்குது. அக்னியை பூஜை பண்ணி அதனால் வலது கையால் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. நீங்கள் நம்பூதிரிகளை பார்த்தா தெரியும். அவள் ஆசீர்வாதம் பண்ணும்பொழுதே குறுக்க இடது கையை இப்படி வச்சுருவா. இடது கையை வச்சு தான் வலது கையை நேராக வைக்க மாட்டான். இடது கையை வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாள். நான் வலது கையில் அக்னி இருக்குன்னு. அதனால் இவள் இடது கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இந்த ரிஷிகள் இப்போ பிராஞ்சலையா கைகூப்பி ராமர்கிட்ட சொன்னார்கள். ரட்சிதவ்யாஸ்வயா சஸ்வத் கர்ப்பபூதாஸ்தபோதனாः தே சார்த்தா தண்டகாரண்யே பவத் விஷயவாசினः. நீ எங்கே இருந்தாலும் நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரா. நீ நகரத்தில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் நீ தான் ராஜா எல்லாருக்கும். நாங்கள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய எப்படி ஒரு அம்மா கர்ப்பிணி நியமத்தில் இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறாளோ, அது மாதிரி ஏன்னா வெளியில் பிறந்துவிட்ட குழந்தையாவது ஏதாவது வலிச்சா அழுவும், பசிச்சா அழுவும். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அந்த குழந்தைய அம்மா எப்படி காப்பாற்றுவாளோ அது மாதிரி எங்களை நீ காப்பாற்றணும் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை பண்ணினார்கள். அதற்கு ராமர் அப்படி ஒவ்வொரு ஆசிரமாக போயின்னு இருக்கார். அதில் முதல்ல விராதன்னு ஒரு ராட்சசன் வந்தான். அந்த விராதனை வதம் பண்ணினார். அவன் கத்திண்டே விழுந்தான்னு இருக்கு ராமாயணத்தில். என்ன கத்தினாங்கிறது அத்தியாத்ம ராமாயணத்தில் ஸ்தோத்திரமாக சொல்கிறார். கம்ப ராமாயணத்துலேயும் கடுத்த கராம் கதுவ நிமிர்கை எடுத்து கம்பன் அழகாக சொல்கிறான். ஒரு முதல்ல காலை பிடிச்ச உடனே யானை கத்தினது என்ன கத்தினான், பரமே பரமே என்று எடுத்து ஒரு வாரணம் அழைப்பனியோ அன்று ஏனென்றாய். அன்னைக்கு கஜேந்திரன் கத்தும் பொழுது கருட வாகனத்துலேருந்து ஒருத்தர் காப்பாற்றினாரே அந்த பெருமாள் தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா சாப விமோச்சனம் பண்ணுறதுலேருந்து தெரியறது. நீயும் ஏன் சாப விமோச்சனம் பண்ண வந்திருக்க, அவர் தானா நீன்னு ஏன் கேட்டார்னா, ஏன் பெருமாள் தான் ராமருங்கிறதுல என்ன சந்தேகம் இல்லை, ஒரு சின்ன சந்தேகம் இருக்கான். பெருமாள் கூப்பிட்டா தான் காப்பாற்றுறார். கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு காப்பாற்றினார். நீ நான் கூப்பிடாமையே என் சாப விமோசனம் பண்ணுறையே, அதனால் பெருமாளை விட ராமருக்கு கருணை ஜாஸ்தி என்று கவர்ந்தன் இந்த விராதன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த விராதனுக்கு மோட்சம் கொடுத்து
அதன் பிறகு சரபங்கன்னு ஒரு ரிஷி. சரபங்கன்னா மன்மத சரம். இந்த மன்மதன் பானம் போட்டால் எல்லாரும் மயங்கி விழுந்துருவார். அதில் மயங்காதவர் இவர் தான். அந்த சரபங்க மகரிஷியை கூப்பிடத்துக்கு இந்திரன் வந்திருக்கான். இந்திரனை பார்த்து சொன்னார், ராமர் வந்துருக்கார், 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னு. ஒருத்தருக்கு வயசாகிடுத்து, டைம் எடுத்துனா கிளம்பணுன்னா கிளம்ப வேண்டியதான் டயத்துக்கு. இல்லை இப்போ தான் காபி குடிச்சிட்டு இருக்கேன், காபி குடிச்சிட்டு வரேன்லாம் சொல்ல மாட்டான். காபி வாயில் விட்டுட்டு இருந்தார், கிளம்பி விட்டாரும்பா. அப்படி காலத்தை நிறுத்த முடியாது. ஆனால் ரிஷிகள் நினச்சா காலத்தையும் நிறுத்துவார்கள். என்ன பண்ணினார்னா நின்று விட்டார் இந்திரனை பார்த்து. ராமர் இந்திரனை விமானத்தை பார்த்தார். ஏன்னா இந்திரனுடைய குதிரை பச்சை கலர் குதிரையாக இருக்கும். அதை வச்சு ராமர் கண்டுபிடிச்சிட்டு இந்திரன் வந்திருக்கான் போல இருக்குது சரபங்கரை பார்க்கறதுக்கு, நானும் போய் பார்க்குறேன்னு ராமர் வரார். பின்னாடி லட்சுமணன் சீதையெல்லாம் வரார்கள். அப்போ தான் சரபங்கர் சொன்னார், ராமா என்னை இந்திரன் கூப்பிட வந்தான், நான் வரமாட்டேன், அப்புறம் வரையும் சொல்லிட்டேன். பிரம்மலோகம் ந கச்சாமி வாமதிருஷ்ட்வா பிரியாதிதிம் பிராமியாஸ்ச நாகபிருஷ்யாஸ்ச பிரதிகிருண்ணீஸ்வ மாமகான். நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், தபஸ் பண்ணி பிரம்மச்சரியம் பண்ணி, இதுக்கெல்லாம் பிரம்மலோகம் கிடைக்கும். ஹோமம் யாகம்லாம் பண்ணினா அதுக்கு சொர்க்கம் கிடைக்கும். பிராமியாஸ்ச நாகபிருஷ்டியாஸ்ச சொர்க்கத்துக்கு போக வேண்டிய புண்ணியம், பிரம்மலோகத்துக்கு வேண்டிய புண்ணியம் எல்லாத்தையும் வச்சுருக்கேன், இந்த எல்லாத்தையும் உனக்கு தரேன் என்று சொல்ல, உடனே ராமர் இந்த இடத்துல பெருமாள் ஆகிட்டார். அகமேவ ஆகரிஷ்யாமி, கொண்டாங்க நான் வாங்கிக்கிறேங்கிறார். உடனே நாராயணா ஏதி சமர்ப்பயாமி ராமர் கையில் அர்ப்பணம் பண்ணினார். அர்ப்பணம் பண்ணிட்டு இவர் பிரம்மலோகம் போக வேண்டியவர் என்ன ஆச்சு, இப்போ 2 டிக்கெட் வைகுண்டம் போயிட்டார். பிரம்மலோகம்னாலே வைகுண்டம் போகிறவா தான் பிரம்மலோகமே போக முடியும். சொர்க்கம் வரலையும் போகிறவா திரும்பி வந்துடுவா. பிரம்மலோகத்துக்கு போகிறவெல்லாம் தபஸ் பண்ணி பிரம்மா கூட சேர்ந்து வைகுண்டத்துக்கு போவாள். அதனால் அந்த அக்னியில் இறங்கினார். அக்னியில் இறங்கும்பொழுது அவர் உடம்பெல்லாம் எரியறது. பயந்துட்டே ஆச்சரியமாக பார்க்குறா. உடம்பெல்லாம் எரிஞ்சதே தவிர மறுபடியும் சின்ன ரூபத்தில் யுவாவாக வந்துட்டாராம். சபரியும் அக்னியில் அக்னியினால் தன்னுடைய சரீர அக்னியினாலேயே கொளுத்திண்டு கிளம்பும்பொழுது யுவத்தியாக மாறி வந்தான்னு சொல்கிறான். இங்கே சரபங்க மோட்சத்துலேயும் இவர் யுவாவாக ஆனார். விமானத்தில் ஏறிண்டு நேராக பிரம்மலோகம் வரார். சுஸ்வாகதம் இத்யுவாச்சக, பிரம்மாவே ஸ்வாகதம்னு எழுதுன்னு வாங்கோன்னாராம். இந்த வால்மீகி வீடியோ அவ்வளோ தூரம் போகிறது, நமக்கு கொஞ்சம் தூரம் தான் ஜூம் பண்ண முடியும். இந்த வால்மீகி வீடியோவில் இங்கே அக்னியில் இறங்குற இந்த சரபங்கரையும் காட்டுறார். அவர் பிரம்மலோகம் போகிறதையும் சொல்கிறார். அங்கே பிரம்மா சுஸ்வாகதம் இத்யுவாச்சக, பிரம்மா ஸ்வாகதம் சொல்கிறதையும் சேர்த்து வர்ணிக்கிறார். இப்படி சரபங்கர்கிட்ட மோட்சத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டு சரபங்கர்கிட்டையே ராமர் கேட்டார், தங்கறதுக்கு இடம் வேணும். இங்கே சுதீட்சணர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆசிரமத்துக்கு போங்கன்னு அட்ரஸ் கொடுத்தார். உடனே சுதீட்சணருடைய ஆசிரமத்தில் ராமர் தங்கினார். அடுத்த நாள் காலம்பரை கிளம்பு போகும்பொழுது எல்லா மகர்ஷிகளும் கூட அர்த்தித்வாநாத வட்சியாமஹா தச்சனஹா சந்து மருகதி, நாதான்னு கூப்பிட்டார்கள். நாதான்னு கூப்பிட்டோடனே நாதான்னு சீததானி கூப்பிடுவா, இப்போ ரிஷிகள் கூப்பிட்றாலே என்ன விஷயம் என்று கேட்க இங்கே பாருங்கன்னு காட்டினா ஏகிபஸ்ய சரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம். அப்படியே மலை மாதிரி, வெள்ளி மலை மாதிரி இருக்கு. இது என்னன்னு கேட்டார் ராமர். இந்த ராட்சசாலெல்லாம் இந்த ரிஷிகளை அடித்து பச்சை மாம்சமாக தின்னு அவளுடைய எலும்பை துப்பி சில பேர் இறந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நாவப்பழம் சாப்பிட்டு கொட்டத்தை போகிற மாதிரி அந்த ரிஷிகளுடைய எலும்பை துப்பி அதுவே மலை மாதிரி கிடக்கு. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். உடனே ராமருக்கு கோபம் வந்துடுத்து. நான் ஏதோ எங்கள் பிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்காக தான் வந்தேன்னு நினச்சேன். இங்கே உங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. இந்த ஜனஸ்தானத்தில் கரண் தூஷன் முதலிய ராட்சசாலாம் இருக்கா, அவள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜனஸ்தானத்தை விஜனஸ்தானமாக பண்ணாமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணேன். மணி அடிச்சது, ராமருடைய கோதண்டத்தில் இருக்கிற மணி. உடனே இந்த ரிஷிகள் திரும்பி போனார்கள். அப்புறம் சீதைக்கு பயம் வந்துடுத்து. ஏதோ காட்டில் நிம்மதியாக இருந்துட்டு போனால் பார்த்தா பெரிய சண்டையை எடுத்துன்னு வந்துடுவார் போல இருக்கேன்னு. அப்போ மாமிக்கு தான் கவலையாக இருக்கும். இந்த சீதைக்கு ராமர்கிட்ட பேசவே டைம் இல்லை. ஏன்னா ரிஷிகளை கொண்டு விடுறதுக்கு ஒருத்தர் வரார், ஆயுஷன் போகிறதுக்கு வேறு மாறி வந்துகிட்டே இருக்கார். இந்த தாடி கூட்டத்துக்கு நடுவில் சீதைக்கு ராமர்கிட்ட பேசுறதுக்கு டைமே இல்லை. ஏதோ ஒரு டயத்தில் ராமரும் சீதையும் தனியாக இருக்கும்பொழுது சீதை சொன்னால், அபராதம் வினாகந்தும் லோகான் வீரண காமயே. அழகாக பேசுகிறார் ராமரை கூப்பிடும்பொழுது. சத்யசந்தா மகாபாகா ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜா தொய் சத்யஞ்ச தர்மஞ்ச தொய் சர்வம் பிரதிஷ்டிதம் சத்யசந்தா மகாபாகா.
நீ ரொம்ப சத்தியத்தில் இருக்கிறவர், மகாபாகியவான். காட்டில் வந்து இருக்கிறான்னா, காட்டில் இருந்தாலும் மகாபாகியவான். ஸ்ரீமன்னு மர ஊரி ஜடை போட்டுட்டாலும் அழகாக இருக்கேள். லக்ஷ்மண பூர்வஜா, லக்ஷ்மணனுடைய அண்ணாவேன்னு கூப்பிட்டாள். இது எதுக்குதான்னா, லக்ஷ்மணன் தான் அடிக்கடி கோச்சிப்பார். நீங்கள் அது மாதிரி ராமர் கோச்சிக்கிறாரோ அப்படின்னு தோன்றது. ஏன்னா இப்போ ராட்சசர்களை வதம் பண்ணுறேன்னு சொன்னாரோனோ. லக்ஷ்மண பூர்வஜா தொய் சத்தியஞ்ச தர்மஞ்ச தொய் சர்வம் பிரதிஷ்டிதம். உங்கள்கிட்ட சத்தியம் இருக்குது, தர்மம் இருக்குது, அது இருக்குன்னு இருக்கிறா. உடனே ராமர் கேட்டார், இருக்குன்னு சொல்கிறையே, என்ன இல்லை அதை சொல்லு அப்படின்னா. உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, அகிம்சையும் இருந்தால் நன்னா இருக்கும். இந்த ராட்சசால் என்ன தப்பு பண்ணினா எதுக்கு வீணா அவள்கிட்ட போய் சண்டைக்கு போகணும்னு கேட்டால் சீதாதேவி. அபராதம் வினாசந்தும். அப்போ தான் ராமர் சிரித்தார். அம்மா, உன்னுடைய ஈர கண்ணுக்கு தப்பே தெரியல. மலை மாதிரி ரிஷிகளுடைய அந்த எலும்பை காமிச்சும் உனக்கு தெரியலேன்னா அவ்வளோ நல்ல ஹிருதயமாக நீ இருக்கம்மா. ஆனால் நான் ஒன்று பிரதிஜை பண்ணிட்டேன்னா அதை மாற மாட்டேன். அந்த பிரதிஜையை காப்பாற்றுறதுக்கு என் உயிரை விட்டாலும் விடுவேன். அப்பியகம் ஜீவிதம் ஜெய்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. என் உயிரை விட்டாலும் விடுவேன், உயிருக்கு மேலான ஒன்றை விட்டாலும் விடுவேன், இல்லது லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன். ஆனால் பிரதிஜையை விடமாட்டேன், அதுவும் பிராமணேபியோ விசேஷதா, ரிஷிகள்கிட்ட பண்ணின அந்த பிரதிஜையை நான் விடமாட்டேன் என்று ராமர் சொல்ல உடனே சீதை சொன்னால், ஏதோ ஸ்திரீ சாப்பலாத்து, என்னுடைய ஐடியா அவனை சொன்னேன், எதுக்கும் அந்த லக்ஷ்மணனோட கலந்து ஆலோசித்து எது நல்லதோ அதை பண்ணுங்கோ. ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுல எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கான்னு கதை வேற சொல்கிறா சீதாதேவி. ஒரு ரிஷி தபஸ் பண்ணிகிட்டே இருந்தாராம். அவர் தபஸை கெடுக்கிறதுக்கு இந்திரன் என்ன பிளான் பண்ணினான்னா, ஒரு பட்டாளக்காரன் மாதிரி, ஒரு இராணுவ வீரன் மாதிரி வந்தான். பெரிய கத்தியை எடுத்துன்னு வந்தான். இந்த கத்தியை எடுத்துட்டு நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், நன்னா இருக்காது, இங்கே வச்சுட்டு போகிறேன், கல்யாணம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன். ஒரு கண்ணை மூடினு ஜெபம் பண்ணினா, கத்தியை பார்த்துட்டே ஜெபம் பண்ணினார். இந்த கத்தி நல்ல கத்தியாக இருக்குது, நம்ம ஆசனத்துக்கு வர வழி, நதிக்கு போகிற வழியெலாம் ஒரு முள் கல்லுமாக இருக்குது, நிறைய முள் செடியெலாம் இருக்குது, அதெல்லாம் வெட்டி வச்சு போனேன்னு அந்த முள் செடியெல்லாம் வெட்ட ஆரம்பித்தார். வெட்டும்போது ஒரு பாம்பு வந்து அதை வெட்டினார். இப்படி ஒரு மிருகம் வந்து அதை வெட்டினார். கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா பெரிய கொலகாரனாக மாறிட்டார். வரவா போகிறவாட வெட்ட ஆரம்பிச்சிடும். இந்த சஸ்திர சம்யோகம் இருக்கே, அஸ்திர சம்யோகம், சஸ்திர சம்யோகம், இதெல்லாம் அக்னி சம்யோகத்து. அக்னி எப்படி பிடிச்சின்னா உடனே நிச்சயாக பிடிச்சிட்டு இருப்போம். அது மாதிரி நம்ம தமிழ்லேயே பழமொழி உண்டு, இரும்பெடுத்த கையும் துரும்பெடுத்த கையும் சும்மா இருக்காதுன்னு. சரி, இப்போ தர்பாசனத்தில் உட்காந்துனான்னா கதை கேட்கும்போதே ஒன்று ஒன்றா போய் உருவி உடிச்சு உடச்சி போட்டு கதை படிக்கும்போது ஒரு முட்டை வச்சுட்டு போயிடுவாள். உட்காந்து நேரம் தர்பாசனம் தான் எடுத்து கிழிச்சி எதாவது பண்ணணும், விஷமம் பண்ணிருக்க தோணும். அதுவும் இரும்பு கையில் இருந்தால் எதாவது கீழணும், எதாவது பண்ணணும்னு தோணும். அதனால் நீங்கள் வனவாசத்துக்கு வரும்பொழுது ஒரு புல்லாங்குழல் எடுத்துன்னு வந்து எல்லாம் புல்லாங்குழல் ஊதிட்டு போயிருக்கலாம். நீங்கள் ஆயுதம் வச்சுருக்கிறதுனால தான் எல்லோரும் உங்கள்கிட்ட சண்டைக்கு போகணும்னு சொல்கிறார். அப்போ தான் ராமர் சொன்னார், இது என்னுடைய க்ஷத்திரியர்கள்லாம் வில்லு இருக்கிறது எதுக்குடான்னா, உலகத்தில் வேறு யாரும் ஐயோ சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வில்லு வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இங்கே கதை கேட்குறோன்னா, அங்கே ஆயுதத்தோட பார்டரில் நிற்கிறார்கள் இராணுவ வீரர்கள். அவன் அங்கே இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கோம். அது மாதிரி இப்போ பாக்கி தேசத்தான் எங்கே பார்த்தாலும் சண்டை. எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டினான்னா ஒரு குண்டை போட்டு வீடு தரமட்டமாக போயிடுத்து, வீடு இல்லாமல் மினிமம் தங்கிறதுக்கு வீடு, திங்கிறதுக்கு சோறு, அது இல்லாமல் வேறு நாட்டில் எல்லாரும் மூட்டை முடிச்சோட இருக்கிற வீடெல்லாம் உடஞ்சி போக க்யூவில் நின்று ஏதோ பால் பாக்கெட்டு கிடைக்குமா, அந்த பாக்கெட்டு கிடைக்குமான்னு திண்டாடுறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டை கட்டிட்டு ஒரு நல்ல ராஜா இல்லாததுனால அவ அகங்காரத்தினால யுத்தம் பண்ணி நாட்டு ஜனங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்போ என்னடானா, இந்த இந்தியாவில் இவ்வளோ நிம்மதியாக இருக்கோன்னு அந்த ஜனங்களுக்கு புரியல. அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நாட்டுக்கு அவங்களை திருச்சி அனுப்பிச்சி விடணும். அப்போ தான் இங்கே எவ்வளோ நிம்மதியாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அப்போ என்னடனா, எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டுருக்கும்போது ஒரு நல்ல ராஜா இல்லாததுனால நமக்கு பெரிய. அப்போ இந்த யுத்தம் சத்திரியர்கள் எதுக்கு ஆயுதம் தரிக்கிறான்னா, பாக்கி பேர் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான்மா. அதனால் நான் இந்த பிரதிஜையை மீறமாட்டேன்னு என்று சொல்ல, மேலேயும் சீதை கிட்ட சொன்னார், சீதே நக்ஷனிஷ்டோ அனுசிஷ்யதே. ரொம்ப இஷ்டமானவாழ்கிட்ட தான் நம்ம சஜஷன் இது பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுவோம். உபதேசம் பண்ணுறது யாருக்கு பண்ணுவோம்? ஒரு நல்ல வாத்தியார் எதுக்கு அடிக்கிறாருன்னா, அந்த சிஷ்யன் திருந்தணுங்கிறதுக்காக. அம்மா அப்பா குழந்தைய எதுக்கு அடிக்கிறா? அந்த குழந்தை நல்லவனாக வரணும்னு. அப்படி அடிக்கலை, அந்த வாத்தியார் அடிக்கலை,
ஒருவேளை அம்மா அப்பா அடித்து திருத்தலைன்னா கடைசியில் அந்த பையன் ஜெயிலில் அடி வாங்குற மாதிரி ஆகிடும். ஆனால் இவ கையால் அடி வாங்கினா அவன் நல்லவனாக வந்துடுவான். அப்படி இல்லாமல் போனால் பொறுத்த விட்டுட்டான்னா அப்புறம் அவன் திண்டாடுற மாதிரி ஆகிடும். அதனால் இது தர்மம், யுத்த தர்மம் சத்திரியர்களுக்கு முக்கியமா என்று சீதை கிட்ட ராமர் சொன்னார். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் சுற்றி அடித்து சுதீட்சனுடைய ஆசிரமத்துக்கே வந்தார். அப்போ தான் சுதீட்சனர்கிட்ட கேட்டார், அகஸ்தியர் இங்கே இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். பெரிய மகாத்மா, தென்னாட்டு ரிஷின்னு அவர் பேர், குருமுனின்னு பேர். அகஸ்தியருக்கு என்ன பெருமைன்னா அவரோட பெருமை விஸ்தாரமாக இங்கே அகஸ்தியருடைய பெருமையை ராமரே இங்கே வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார். விந்திய மலையே குட்டினவர், அதனால தான் அவருக்கு அகஸ்தியர்னு பேர். அப்புறம் விந்திய மலையை குட்டி வாதாபி இல்வலனுங்க 2 ராட்சசர்கள் பிராமணர் மாதிரி வேஷம் போட்டு சாதத்துக்கு கூப்பிட்டு அவளை சமைச்சு சாப்பிட்டுடுவார்கள். இப்படிலாம் கொலை பண்ணிட்டு இருந்த அந்த இல்வலன் வாதாபியை வதம் பண்ணினவர். அது மாத்திரம் இல்லை, நமக்கு காவேரியை கொடுத்தார். நம்ம தென்னாட்டில் இந்த காவேரி நதி அகஸ்தியருடைய கிருபையினால் கிடச்சிது. அகஸ்தியர் தான் காவேரியை கமண்டலில் கொண்டு வச்சுட்டு இருந்தார். அப்போ பிள்ளையார் தான் காக்கா ரூபத்தில் அதை கவுத்து விட்டார். கவுத்து விட்ட உடனே அதை துரத்தின்னு அந்த காக்கா தான் வந்ததுன்னு நினச்சி பார்த்தா ஒரு பிரம்மச்சாரி பையன், நீ தான் காக்கா ரூபத்தில் வந்தியான்னு அவனை அடிக்க போனார். அவன் ஓடி ஒரு மலை மேலே ஏறி உட்காந்துட்டான். பின்னாடியே துரத்தின்னு போய் குட்டலான்னு போனால் பிள்ளையாராக இருக்கார். ஆஹா, உன்னை குட்ட வந்தேனே, நான் கொட்டிக்கிறேன்னு குட்டின்றான். அந்த ஊர் தான் திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டைன்னு இருக்குது பாருங்க. மலைக்கோட்டை மேலே ஒரு பிள்ளையார் இருக்காரே, அந்த பிள்ளையார் தான். அந்த பிள்ளையாரை குட்டை வந்துவிட்டு தான் கடைசியில் தன் தலையிலேயே குட்டின்றார்னு இன்றைக்கும் அதனால தான் பிள்ளையாருக்கு நம்ம சுக்லாம்பரதனும் குட்டிக்கிறோம். இப்படி காவேரியை நமக்கு கொடுத்த மகரிஷி காவேரி போனதுக்கு பாக்கி உள்ள ஜலத்தை தாமிரபரணியாக அங்கேயும் பொதிகைமலையில் விட்டு அங்கேயும் பொதிகைமலையிலேருந்து தாமிரபரணின்னு ஒரு நதி உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் மகாத்மா அகஸ்தியர். இன்னும் அகஸ்தியருடைய பெருமையை சொல்லிகிட்டே ராமர் வரார். அப்படி வரும்பொழுது இந்த சுதீட்சர்கிட்ட கேட்டார், அகஸ்திய ஆசிரமம் எங்கன்னு. இந்த சுதீட்சர் அகஸ்தியருடைய சிஷ்யராக இருக்கும் பொழுது அகஸ்தியர் ஒரு சால கிராமம் வச்சுருப்பாராம். சால கிராமமும் பலவிதமான சாலகிராமம் இருக்குது. அதில் ராமசால கிராமம் வச்சுட்டு இருந்தாராம் அவர். ராமர் பிறக்கத்துக்கு முன்னாடியே ராமசால கிராமம்லாம் கிடச்சி. ஏன்னா பல அவதாரங்கள் பல தடவை ராமர் அவதாரம் பண்ணியிருக்காரு. சம்பவாமி யுகே, ஒரே ராமாயணம் நினச்சிக்கேன் நான், பல ராமாயணம் நடந்திருக்கு. அதனால் சால கிராமத்தை வச்சுட்டு அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு சிஷ்யன்கிட்ட கொடுத்துட்டு நீ எடுத்துன்னு வர முன்னாடி போயிட்டு இருந்தார். அப்போ அகஸ்தியர் முன்னாடி கொண்டு போய் பின்னாடி வந்த சுதீட்சணர் ஒரு நாவப்பழ மரத்தை பார்த்தார். சுற்றி முற்றிலும் பார்த்தா கல் ஒன்றும் கிடைக்கல. அந்த சின்ன பையன் தானே நம்ம குருநாதர் டப்பாவில் ஒரு கல் தானே வச்சுருக்கான்னு சொல்லி சால கிராமத்தை எடுத்து அந்த நாவப்பழத்தை அடித்தார். கடைசியில் நினச்சி நாவப்பழம் விழுந்தது சால கிராமம் நதியில் போய் விழுந்துருச்சு, கோதாவரியில். தேடி பார்த்தார், கிடைக்கல. கடைசியில் அந்த நாவப்பழத்தையே இந்த சால கிராமம் நாவப்பழம் கிட்டத்தட்ட ஒரே கலரில் ஒரே மாதிரி இருக்கும். அந்த அகஸ்தியர் பூஜை பண்ணுற சால கிராமம் அளவுக்கு சைஸுக்கு ஒரு நாவப்பழத்தையே டப்பாவில் வச்சுட்டு குருநாதர்கிட்ட கொடுத்துட்டார். ஒரு காலம்பரை பூஜை பண்ணும்போது இந்த கிண்டியை வச்சுட்டு சகஸ்திர சீரிஷா புருஷான்னு அபிஷேகம் பண்ணினா எல்லாமே தோல் உரியது. இது ஒரு சாலகிராமம் மாதிரி இல்லையேன்னு பார்த்துட்டு சுதீட்சனா என்னது உடனே நமஸ்காரம் பண்ணி, குருநாதா மன்னிக்கணும், நேற்றுக்கு நான் நாவப்பழம் அடிக்கிறதுக்காக இந்த சால கிராமத்தை எடுத்து அடித்தேன், நதியில் விழுந்துருத்து கிடைக்கல. நீ சால கிராமத்தோடு வந்தால் தான் என்னை பார்க்கலாம். அது சாதாரண சால கிராமம் இல்லை, ராமசால கிராமம். இல்லாட்ட என் கூட பேசாதேன்னுட்டார். ஒரு சிஷ்யனுக்கு குருநாதரோட பேசலைன்னா அதை விட என்ன கஷ்டம். எப்போ குருநாதரை பார்க்க போகிறோமோன்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது இந்த ராமர் வந்து கேட்டார், அகஸ்திய ஆசிரமம் எங்கேன்னு. வால்மீகி ராமாயணத்தில் வழி சொன்னார்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிற ராமாயணம் சொல்கிறவாள் இதை சொல்லுவாள். அவள் சுதீஷன் சொன்னாலும் நானே அழிச்சின்னு போகிறேன்னு அழிச்சின்னு போனாராம். குருநாதான்னு கூப்பிட்டோன்னே, ஏண்டா நான் ராமசால கிராமத்தோட வான்னு சொன்னேன், ராமசால கிராமத்தில் ஒரிஜினல் ராமரையே அழிச்சின்னு வந்திருக்கேன்னு என்று சொல்ல, அப்படியான சந்தோஷத்தோடு அகஸ்தியர் ஓடி வந்து அந்த ராமரை வரவேற்று அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு ஆவாகனம் பண்ணி ஒரு ஸ்தானம் வச்சுருக்காராம். அதில் விஷ்ணு ஸ்தானத்தில் ராமரை உட்காத்தி வச்சு புருஷ சூக்த விதானமாக பூஜை பண்ணினாராம். அப்படி பூஜை பண்ணி ராமர்கிட்ட சொன்னார், 10 மாதம் ஆயிடுத்து ராமா, இன்னொரு 10 வருஷம் ஆயிடுத்து. 10 வருஷம் கிட்டத்தட்ட 14 வருஷம் தானே கணக்கு, 13 வருஷம் கிட்ட ஆயிடுத்து. இப்போ இன்னும் 1 வருஷம்தான் பாக்கி. இந்த 1 வருஷம் அங்கே இங்கேயும் அலைய வேண்டாம், இங்கேயே தங்கிட்டுலாம் என்று சொல்ல ராமர்
தலையும் ஒன்றும் சரின்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல விஷாம இருந்துவிட்டார். அடுத்த நாள் காலம்புற அகஸ்தியர் எழுந்துட்டார். நான் தெரியாதரமாக நான் இங்கே தங்கலாம் சொன்னேன், நீ இங்கே தங்க வேண்டாம், வேறு ஊருக்கு போகணுட்டான். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு நாள் ராத்திரியில் ராமர் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் போல இருக்கு. அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்டு சில பேர் ஆற்றுல உபன்யாசகாலாம் தங்கினா அடுத்த வருஷம் அவர் தான் வரார், உங்கள் ஆற்றுல தங்க வைக்கிறமா கேட்டால் ஐயோ வேண்டவே வேண்டாம் சொன்னால் என்ன அர்த்தம்னா நாங்கள் ஒழுங்காக பழகலைன்னு அர்த்தம். இப்போ போன வருஷம் கூட்டுற அவர் தான் வராருனா நம்ம ஆற்றுலேயே தங்க சொல்லுங்கன்னு சொன்னான்னா நாங்கள் ஒழுங்காக பழகியிருக்கோன்னு அர்த்தம். அதனால் இங்கே ராமர் ஏன் சரியாக பழகலையா? நேற்றுக்கு தங்கலான்னு சொன்ன அகஸ்தியர் அடுத்த நாளைக்கே கிளம்புன்னு சொல்கிறாரேன்னா அதுக்கு காரணம் இங்கே அகஸ்தியர் சொல்கிறார். கிருதயஸ்தஞ்சதே சந்தஹா விஜ்ஞாதம் தபசா மயா அத்தஸ்சத்வாமகம் ப்ரூமி கச்ச பஞ்சவடீமிதி. கிருதயஸ்தஞ்சதே சந்தஹா, ராமா நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுன்னு விட்டேன். தெரிஞ்சுட்டேலாம் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படிலாம் ராமர் கேட்கல. நீ என்ன நினைக்கிற? சீதாபகரணம் மன்னனும் ராவணன் அதன் மூலமாக ராவணனை வதம் பண்ணணும்னு நினைக்கிறையே, அது இங்கே நடக்காதுன்னா. ஏன்னா இந்த ஆசிரமத்தை சுற்றி பிரம்மாஸ்திரத்தை போட்டு மந்திரம் போட்டு தர்பையை போட்டு வச்சுருக்கேன். யாகத்தில் சுற்றி வர 4 பக்கம் அக்னி கொண்டதுக்கு முன்னாடி தர்பை ஏன் போடுறான்னா ராட்சசால் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். சாதாரண தர்பை போட்டாலே ராட்சசால் வர முடியாதுன்னா இது ஸ்பெஷல் மந்திரம் போட்டு சுற்றி வர போட்டு வச்சுருக்கேன். இங்கே உன் அவதார காரியம் நடக்காது. உனக்கு அவதார காரியம் நடக்கணும்னா நீ பக்கத்தில் பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி அழகான க்ஷேத்திரம் இருக்குது. 5 ஆலமரம் பக்கத்தில் சேர்ந்தாப்பில் இருக்கும். பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரா பஞ்சவடி, அது ஒரு சமாசம். அந்த பஞ்சவடியில் போய் நீ தங்கிக்கலாம் என்று சொல்ல உடனே ராமர் சீதை லக்ஷ்மணன் கிளம்பும் பொழுது வில்லை கொடுத்தார். எந்த வில்லு? பரசுராமர் ஒரு விஷ்ணு தனுசு கொடுத்தாரோனோ அந்த விஷ்ணு தனுசை ராமர் வாங்கின உடனே எல்லாரும் மூர்ச்சையாகி விழுந்துட்டார்கள் பரசுராமரை பார்த்து. அப்போ வருணாய அப்பிரமேயாய, உடனே ராமர் வருணனை கூப்பிட்டு இதை வச்சுக்கோன்னு கொடுத்தார். உடனே வருணன் என்ன பண்ணினான்? இந்திரன் கையில் கொடுத்தான். இந்திரன் அகஸ்தியர் கையில் கொடுத்தான். இந்த குரியரில் பாலசாலை அனுபவிக்கிற மாதிரி ராமரை அனுப்பிச்சி வச்சுட்டான். இது ராவண வதத்துக்கு அவசியம். இப்போலேருந்து 2 வில்லு தூக்க வேண்டான்னு அகஸ்தியர்கிட்டேருந்து இப்போ அதை வில்லை வாங்கிக்கிறார். அந்த வில்லை வாங்கிட்டு போகிற வழியில் ஒரு பட்சி, ஜட்டாயுங்கிற பட்சி ராமரை பார்த்து, அப்பா நீ தசரதன் பையனோடா அப்படி கேட்குறது. ராமருக்கே ஆச்சரியம் இருக்குது. ஊரை விட்டு எங்கேயோ காட்டில் இருக்கும், ஒரு வயசான பட்சி நம்ம அப்பாவை பார்த்து அப்பாவோட பையனான்னு கேட்குறது. இந்த வயசானவெல்லாம் அப்படி தான் கேட்பா, நீ அவள் பையனா? இந்த பெரியவாள்லாம் அப்படி தான் சொல்லுவா, நீ அவளோட பையனா? அவள் முகஜாடியை வச்சே கண்டுபிடிப்பா. அது மாதிரி நீ தசரதன் பையனா என்று கேட்க, ஆமாம்னார். உங்கள் அப்பாவும் நானும் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டுன்னொடனே ராமர் அந்த ஜட்டாயுவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். உடனே அவர் சொன்னார், நீயும் லக்ஷ்மணனும் காட்டில் வேட்டையாட எங்கேயா போனீங்கன்னா சீதை தனியாக இருக்காளின்னு கவலைப்படாத. ஒரு வயசான மாமனார் ஆற்றுல மாட்டு பண்ணை எப்படி பார்த்துப்பாரோ அது மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னா. பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, உயிரியே கொடுக்க போகிறார் ஜட்டாயு. அப்படிதான் ஜட்டாயுவும் அழைச்சிட்டு ராமர் பஞ்சவடிக்கு வந்தார். பஞ்சவடியில் ஒரு வீடு கட்டணும். லக்ஷ்மணனை பார்த்து எங்கே வீடு கட்டணும் என்று கேட்க, லக்ஷ்மணன் சொன்னான், பரவானஸ்மி காகுத்ஸா, ஒரு எந்த இடத்துல வீடு, ஒரு நல்ல இடத்துல வீடு கட்டுன்னு சொன்னார். நீங்கள் எங்கே கட்டணும்னு சொல்லுங்கோ, அங்கே நான் கட்டுறேன்னா. உடனே அப்போ தான் ராமர் சொன்னார், முதல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஜலம் சௌகரியம் இருக்க, தோண்டினா 10 அடியில் ஜலம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். சில பேர் பாதாளவனையும் போனால் கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஜலராமன்யகம் எத்திர வனராமன்யகம் ததா. வீடு கட்டுறதுக்கு எப்படி வீடு கட்டணும்னு இங்கே ராமர் சொல்லித்தரார். எங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா, மார்க்கெட் பக்கத்தில் இருக்கா, அப்படிலாம் வீடை கட்டக்கூடாது. வீடு கட்டும்பொழுது ஜலம் சௌகரியம் இருக்கா, பக்கத்தில் செடி கொடிகள்லாம் இருக்கணும். ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் வேணும்னா அதுக்கு செடி கொடி வேணும். அப்புறம் செடியெல்லாம் வெட்டிட்டு வீடை கட்டிட்டு அப்புறம் ஆக்சிஜன் இல்லைன்னு மூக்கில் எதாவது வச்சுன்னு போகக்கூடாது. அதனால் வனராமன்யகம் ததா, அதெல்லாம் இருக்கிற இடத்த பார்த்து ஒரு இடத்த ராமர் சொல்ல, கோதாவரியில் இன்றைக்கும் அந்த நதி தீரம் பக்கத்தில் இன்றைக்கும் அந்த கோவில் இருக்குது, காளாராம கோவில்னு கோவில் இருக்குது. அது ராமனுடைய ஆசவம் தான் பஞ்சவடி. அந்த பஞ்சவடியில் லக்ஷ்மணன் அழகான ஒரு வீட்டை கட்டினான். ராமர் பார்த்தார், கட்டினாராம் லக்ஷ்மணரை. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா பஜாவிருத்தேன தர்மாத்
மானசம்வృத்தः பிதா மம பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன. ஒரு கைங்கரியம் பண்ணுறதுல முக்கியம் பாவம் தெரியணும், என்ன எதிர்பார்க்குறா தெரிஞ்சு பண்ணணும். கிருதஜ்ஞேன அதை செய்த புரிஞ்சுட்டு செய்யணும், முறைப்படி செய்யணும். கைங்கரியம் பண்ணுறோம் சொன்னதுனால அதர்மமாக பண்ணக்கூடாது. தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா, நீ கூடவே இருக்கிறத பார்த்தா எனக்கு எங்கள் அப்பா இல்லைங்கிற குறையே இல்லைப்பான்னு அந்த லக்ஷ்மணனை ராமரை கட்டின்றார். இப்படி ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே பஞ்சவடியில் இருக்கார். டெய்லி ராமர் காலமுறை எழுந்துட்டு ரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணுவாராம். ஆனால் ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதர். காலமுறை எழுந்துட்டு ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாகி எல்லாரும் சொல்லலாம். ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபு கை தட்டிகிட்டே சொல்லுங்க. ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாகி பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ. காலம்புரை எழுந்து குருநாதரையும் குலதெய்வத்தையும் ஸ்மரிக்கணும். இன்றைக்கி நம்முடைய மகா சன்னிதானம் அவருடைய வர்தந்தி மகோத்சவம். இன்றைக்கி அவரையும் ஸ்மரிக்கணும். பாரதி பதபூஷணம் பாரதி தீர்த்தமாசிரயேன்னு அது ஒரு பெரிய ஸ்தானம். அப்பேற்பட்ட அந்த குருநாதரையும் குலதெய்வத்தையும் ராமர் காலங்காத்தால் ஸ்மரிச்சிருக்கார். ரங்கேஷமாம்பாகின் பாடுவார். கூடவே மெல்லிஸ் குரலில் சீதையும் பாடுவார். லக்ஷ்மணன் காலங்காத்தாலே குடிச்சிட்டு ரெடியாக இருப்பான். ராமர் எப்போ கதவை திறப்பார்னு அந்த விஸ்வரூப தரிசனம்னு பேர். காலம்னா எழுந்துட்டு அந்த சுவாமிகளையோ அல்லது கோவில்லையோ தரிசனம் பண்ணுறதுக்கே ரொம்ப விசேஷம். கேரளாலெலாம் காலங்காத்தால் தரிசனத்துக்கு ஒரு பேர் சொல்லுவார், நிர்மால்ய தரிசனம்னு. அது காலங்காத்தால் நம்ம விஸ்வரூப தரிசனம்னு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திரு அனந்தல் சேவை. அனந்தல் சேவைனா அந்த பகவான் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருப்பாராம். இந்த தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது காலங்காத்தால் பிரார்த்தனை பண்ணினோம்னா உடனே நமக்கு சேங்ஷன் பண்ணிடுவார் என்ன வேணுமோ. அப்புறம் முடிச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சின பிறகு இவனுக்கு போய் சேங்ஷன் பண்ணிட்டோமே, பரவாயில்ல கொடுத்தாச்சு. அதனால் காலங்காத்தால் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் போய் பிரார்த்தனை பண்ணினா நமக்கு பலன் கிடைக்கும். நான் ஒரு தடவை திருவனந்தபுரத்தில் சொன்னேன் இதை. அந்த திருவனந்தபுரத்துக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, எங்கள் குருநாதர் அண்ணா வந்து சப்தாகம் பண்ணணும்னு. நான் இதை சொன்ன உடனே எல்லோரும் அது மாதிரி காலங்காத்தால் இப்போ பத்மநாபர் பார்க்கணுன்னா அவர் 3 மணிக்கே எழுந்துக்கிற ஆள். அதனால் அவெல்லாம் 3 மணிக்கே போய் எழுந்துட்டு போய் நிறைய பிரார்த்தனை பண்ணி அப்புறம் குருநாதரும் அவங்க வந்து சப்தாகம் பண்ணினான். அப்போ அவெல்லாம் சொன்னான், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பிரார்த்தனை பண்ணி எங்கள் ஊருக்கு அண்ணா வந்து சப்தாகம் பண்ணினார். அப்படி காலங்காத்தால் அந்த பகவானை பார்க்கறது, குருநாதரை பார்க்கறது ஒரு பாக்கியம். அதுக்காக லக்ஷ்மணன் காத்துன்னு இருக்கான். ராமரும் சீதையும் காலங்காத்தால் கதவை திறந்து வருவார்கள். லக்ஷ்மணன் வழிகாட்டுவான். பக்கத்தில் தான் கோதாவரி. அந்த கோதாவரியில் மார்கழி மாதம் வந்துடுத்து குளிர் நடுக்கிறது. நம்ம ஊர்லேயே மார்கழி மாதம் குளிரும், நார்த் இந்தியாவில் இன்னும் ஜாஸ்தி குளிரும். பிரதிசம்ஹரதே கரம்ங்கிறார். இந்த யானை தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கோதாவரியில் கையை வச்சுட்டு ஜில்லுன்னு இந்த யானையும் கையை எடுத்துக்கிறதான். ஐயோ ரூலு ஜில்லுன்னு இருக்கே அப்படின்னு அந்த அழகாக வர்ணிக்கிறார். இதெல்லாம் வால்மீகி அதெல்லாம் வர்ணிக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படி யானை கை வச்சுட்டு கையை எடுத்துக்கிறதான். அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது. ஆனால் ராமர் அந்த சில்லில் குடிப்பாராம். இன்னும் சீத பீதாக சொல்கிறார். பிராமணாலாம் அந்த குளிருக்கு பயப்படக்கூடாது. குளிருக்கு பயந்தானா அவன் பிராமணன் இல்லை. யுத்த பீதாஸ்து க்ஷத்ரியாக, யுத்தத்துக்கு பயப்படுறவன் க்ஷத்ரியன் இல்லை. அக்னி பீதாஸ்து, ஸ்திரீகள் வந்து அக்னிக்கு பயப்படக்கூடாது. சில நிறைய மாமி பார்த்துருக்கேன், நான் பயந்துட்டே தொடுவேன், தக்கானந்த மாமி எடுத்து அப்படியே விடுவா. இந்த சூட்லேயே இந்த கை எடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்து பழக்கம் இருக்கும். அதனால் இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு ஒரு நியமம் இருக்குது. அதனால் பிராமணர்லாம் அந்த குளிருக்கு பயப்படக்கூடாது. சாதாரண ஜனங்கள்லாம் ஐயோ குளிருது சாமி, கொஞ்சம் நேரம் ஆட்டோ அப்புறம் குளிக்கிறேம்மா.
ஆனால் பிராமணெல்லாம் காலங்காத்தால் 4 மணிக்கு குளிக்கணும். ஆனால் ராமர் அந்த வசிஷ்டர் குருகுலத்தையே படித்து அப்படியே ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால காலங்காத்தால் 4 மணிக்கு அந்த கோதாவரியில் குளிக்கிறார். இதை பார்த்துட்டு பரதன் லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா இதே டயத்தில் சேதே சீதே மகீதலே. பரதன் இதே டயத்தில் காலங்காத்தில் சரியு அவகாகதே, சரியு நதியில் பரதன் குளிப்பானான். இது கோதாவரி நமக்கு நார்த் இந்தியாவில் இருக்குது, கோதாவரியில் இருக்கிற ராமருக்கு சரையு இன்னும் நார்த் இந்தியாவில் இருக்குது. நமக்கே இவ்வளோ குளிர் இருக்கிறதுனா சரையூவில் இன்னும் குளிருமே. சரையூ நதி மானச சரஸ் உருகி வரக்கூடிய ஜலம், ஆனால் இன்னும் சில்னஸ் இருக்கும். மத்தியான டயத்தில் போனால் கூட சில்லுன்னு இருக்கும் சரையூ நதி. அந்த டயத்தில் பரதன் போய் குளிப்பானே, கட்டாந்திரையில் படுத்துக்கிறானே அப்படின்னு பரதனை சொன்னபொழுது ராமர் அப்படியே பரதனையே நினச்சிட்டு குளிக்க மறந்துவிட்டான். அப்போ தான் லக்ஷ்மணன் சொன்னான், கதன்னு சாம்பா கைகேயி தாதிருசி க்ரூரதர்சினி பர்த்தா தசரதோ யஸ்யாஹ சாதுச்ச பரதஸ்துதா. கதன்னு சாம்பா கைகேயி தாதிருசி க்ரூரதர்சினி. அப்பாவும் நல்ல அப்பா, அம்மாவும் நல்ல பையனும் நல்ல பையன். பர்த்தா தசரதோ யஸ்யாஹ சாதுச்ச பரதஸ்துதா. அப்படி இருக்கும்பொழுது இந்த அம்மாவுக்கு கைகைக்கு மாத்திரம் ஏன் குரூர புத்தி வந்ததுன்னு பரதன் சொல்ல, இந்த லக்ஷ்மணன் சொல்ல, இதை கேட்ட உடனே ராமருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே சொன்னார், தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. இத்தனை நேரம் பரதனை பற்றி சொன்னியேப்பா, அந்த பரதனை பற்றியே சொல்லு, வேற இன்னொருத்தரை பற்றி குத்தம் சொல்லாத. என்ன இந்த பரதனையே நினச்சிட்டு குளிச்சுட்டு ராமர் திரும்பி ஆசிரமத்துக்கு ஜபம் பண்ணின்னு இருக்கார். என்ன விஸ்வாமித்திரன் நிறைய மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த மந்திரத்தை மினிமம் ஒரு 3 தடவையாவது சொல்லணுமேனு உட்காந்து ராமர் ஜபம் பண்ணின்னு இருக்கார். லக்ஷ்மணன் கத்தியை தீட்டின்னு இருக்கான். நேற்றுக்கு பலாப்பழம் நறுக்கினான், அதனால் கத்தி பிசு பிசுன்னு இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு லக்ஷ்மணன் கத்தியை தீட்டின்னு இருக்கான். இந்த கத்தியை ஏன் தீட்டுறான்னு லக்ஷ்மணனுக்கே தெரியாது, ஆனால் தீட்டின்னு இருக்கான். சீதாதேவி நேற்றுக்கு அடுப்பெல்லாம் அதை க்ளீன் பண்ணி அதெல்லாம் அடுப்பு காரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ராவணனுடைய சகோதரி சூர்பனகான்னு ஒருத்தி நகத்தை பெருசாக வளர்த்துக்கிறாள். இப்போ சில பேர் அதெல்லாம் அந்த சூர்பனகா ஸ்டைல் தான். நகத்தை வளர்த்துக்கிறது, முடியை செம்மட்டையை ஆக்கி விரிச்சு போட்டுக்கிறது, இதெல்லாம் இருக்கே இந்த சூர்பனகா ஸ்டைல். அவள் என்ன பண்ணினால் என்றைக்காக தான் பல் தேய்ப்பாளாம். அந்த பல் தேய்க்கிறது கூட ஒரு இடத்துல உட்காந்து தேய்க்க மாட்டான், நடந்துகிட்டே தேய்ப்பாளாம். நமக்கு வியாதி வரத்துக்கு காரணமே அதுதான். பல்லு தேய்க்கும் போது உட்காந்து ஒரு இடத்துல ஒழுங்காக தேய்க்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ளே அந்த பூ நடந்துகிட்டே தேய்ப்பான். அதில் சில பேசவே பேசுவா, பூன்னு பேசினா எச்செல்லாம் வீடு முழுக்க தெரியும், வியாதி வரும். ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காந்து பல் தேய்க்கணும். அவளுக்கு வேப்பங்குச்சியெல்லாம் போகாது, ஒரு வேப்ப மரமே எடுத்தால் தான் இவளுக்கு பல் தேய்க்க முடியும். அது மாதிரி பெரிய பல் இவளுக்கு. அவள் பல்லை எடுத்து தேய்ச்சிந்து இங்கே வாயு கொப்பளிக்கிறான். வந்தால் பாத தரிசன மோகிதா, ராமனுடைய பாதத்தை பார்த்தே மயங்கிட்டாலாம். அந்த மண்ணில் காலை வச்சுட்டு போயிருக்காரே, அந்த பாதத்திலே மயங்கினவள், ஆஹா இங்கே மனுஷியெல்லாம் நடமாடுறா போல இருக்கு, பல்லு தேய்க்காதவா நமக்கு நல்ல டிஃபன் கிடச்சிதுன்னு நினச்சிட்டு அவன் நேராக வந்தால் ராமர் ஜெபம் பண்ணுறதை பார்த்தால் முதல்ல அடித்து திங்கணும்னு வந்தவளுக்கு ராமருடைய அழகை பார்த்த உடனே ஆஹா இவரை எப்படி அனுபவிக்கக்கூடாது, இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கே ஆசை வந்துடுச்சு. இவர் கண்ணை திறப்பாரா பார்த்துட்டா கண்ணையே திறக்க மாட்டேங்கிறார். ஒவ்வொரு ஜெபமாக பண்ணின்னு இருக்கார். ஒரு ஜெபம் முடிஞ்சு அடுத்த ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சமணியம் பண்ணுவார். அப்படி ஆச்சமனம் பண்ணும்பொழுது இந்த சூர்பனகா பண்ணால் தொப்புன்னு ராமருக்கு எதிர்க்க குதிச்சார். குதிச்சு இப்போ பெருசாக நிற்கிறவொடனே ராமருக்கு ஒன்றும் புரியல, ஏதோ பெருசாக நிற்கிறதுன்னு பார்த்தார். சந்தேகம் வந்துடுத்து ராமருக்கு, நான் மந்திரத்தை கரெக்டாக தானே சொன்னேன், மந்திரம் கரெக்டாக சொன்னால் தெய்வம் பிரத்யட்சமாகும், தப்பாக சொல்லிட்டா இது மாதிரி ஏதாவது பிரத்யட்சம் ஆகிடும். நான் மந்திரத்தை கரெக்டாக தானே சொன்னேன், வேறு யாரோ ராட்சசானா பிரத்யட்சம் ஆகிருக்கா. இப்படி பார்த்தா உடனே அவள் சொன்னால், நான் யார் தெரியுமா, எனக்கு ஒரு அண்ணா இருக்கார், தெற்க இருக்கார், அவருக்கு ராவணன்னு பேர், வடக்க ஒரு அண்ணா இருக்கார், குபேரன்னு பேர். நான் இந்த 2 இடத்துக்கு நடுவில் நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். எனக்கு இன்னொரு அண்ணா இருக்கார், கும்பகர்ணன்னு, அவர் தூங்கிகிட்டே இருப்பார். விபீஷணன்னு ஒரு அண்ணா இருக்கார், ஏதோ ராட்சச குலத்தில் பிறந்தாரே தவிர விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. அவர் ரொம்ப தர்மாத்மா, ராட்சசன் மாதிரியே நடந்துக்க மாட்டார். இதை ராமர் ஞாபகம் வச்சுருந்தார். விபீஷணன் வரும்பொழுது சேர்த்துக்கலாமா வேண்டாமா மீட்டிங்கெல்லாம் போடும்பொழுது விபீஷணனை ஏன் ராமர் சேர்த்துட்டார்னா அவா கட்சிக்காராலே ஒருத்தர் சொல்லிவிட்டார் ராமர்கிட்ட, விபீஷணன் எங்கள் குலத்தில் இருக்காரே தவிர தர்மாத்மா, ராட்சசன் மாதிரியே இருக்க மாட்டார், ரொம்ப நல்லவர். சூர்பனகா முன்னாடியே சொல்லிவிட்டான். அதனால் ராமர்
என்ன விஷயம்னு கேட்டால், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பார்த்தா எனக்கு உங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் எல்லா இடத்துக்கும் சுற்றி அழைச்சிட்டு போவேன். உங்களுக்கு என்னென்ன விதவிதமான சாப்பாடு மாம்சம்லாம் பண்ணி போடுவேன்னு என்று சொல்ல ராமர் சொன்னார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்து, எங்கள் ஆத்துக்காரி இருக்கா, என் தம்பி இருக்கான், அவனை போய் கேளுன்னு. லட்சுமணனை பார்த்தா இவராது கருப்பாக இருக்கார், ஒரு சேப்பாக இருக்காருன்னு லட்சுமணன்ட்ட வந்து, உங்களை தானே, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன உங்கள் அண்ணா பொண்ணு பார்த்துருக்காரா, உன்னை பார்த்தா எனக்கு வந்து எந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் எனக்கு அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணணும், அண்ணாக்கும் மன்னிக்கும், உடம்பை பார்த்தா வளைஞ்சி ஒன்றும் காரியம் பண்ணுற மாதிரி தோணலை, அதனால் எங்கள் அண்ணாவே 2வது கல்யாணமாக பண்ணிக்க சொல்லணும். திருப்பி ராமர்கிட்ட வந்தால் அவர் உங்கள்கிட்டே வர சொல்கிறார் அப்படின்னு பேச, இதை பார்த்து சீதை சிரித்த உடனே கோபம் வந்துடுத்து. இந்த சூர்பனகைக்கு அங்கேருந்து நேராக வந்து சீதையனுடைய குரவலையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறாள். இதை பார்த்துட்டு ராமர் லட்சுமணா கவனிச்சுக்கோ என்று சொல்ல, நீ கத்தியை தீட்டின்னு இருந்த லட்சுமணன் ஸ்திரீயை வதம் பண்ணக்கூடாதுன்னு அவருடைய மூக்கையும் காதையும் வெட்டினாராம். மூக்கையும் காதையும் வெட்டினா இது தப்பாச்சே, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா மாட்டேன்னு சொன்னால் போகிறது, அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்காத அளவுக்கு மூக்கையும் காதையும் வெட்டினா என்ன அர்த்தம்னா, இவர் வந்து ஹெல்ப்பு தான் பண்ணினாருங்கிறார் போஜ ராமாயணத்தில். சீதா மாஹத்து காமாம் அசுலட விஷய பிரார்த்தனோத்தாம காமாம் சௌமித்ரி சஸ்திரபாணிகி தசமுக பகினீம் தாமனார்யாம் நிவாரிய காமக்ரோதாத்மிகானாம் அகமகமிகயா பிரேங்கதாமாயதானாம் தஸ்யா ஸ்வாசானிலானாம் அகுருத தரசா மார்க்க விஸ்தார கிருத்தியம். ஒருத்தருக்கு காமம் வந்தாலே பெருமூச்சு வரும், கோபம் வந்தாலும் பெருமூச்சு வரும். இந்த சூர்பனகைக்கு ரெண்டும் வந்துடுத்தான். ராமரிடத்தில் காமமும் சீதைக்கிடத்தில் கோபமும் இருக்கிறதுனால காம குரோதாத்மிகானாம் அகமகமிகையா, நான் தான் முன்னாடின்னு மாற்றி பெருமூச்சு விடுறாள். இவளுடைய மூச்சு விடுறதுக்கு மூக்கு ஓட்ட போறலையாம். எல்லாருக்கும் கிளி மூக்கும்பா, இவன் மூக்கில் கிளியே ஏறி இறங்கிடும், அவ்வளோ பெரிய மூக்கு இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு மூச்சு விடுறதுக்கு திண்டாட்டமாக இருக்கான். இதை பார்த்தார் லட்சுமணர். கொஞ்சம் மூக்கை வெட்டி விட்டோன்னா ஃப்ரீயாக ஹைவே ரோடு போடுறா பாருங்கோ, அது மாதிரி மார்க்க விஸ்தார கிருத்தியம், மூக்கை வெட்டி விட்டால் ஃப்ரீயாக மூச்சு விடட்டுமேனு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாரான். மூக்கை வெட்டினோடனே கத்திட்டே நேராக கரதூஷணுங்கிற ராட்சசர்கள்ட்ட போய் சொல்ல, அவன் சாதாரணமாக 14 ராட்சசர்களை அனுப்பிச்சான். அவர்களை பரலோகத்தை அனுப்பிச்சார் ராமர். உடனே 14,000 ராட்சசர்கள் சேர்ந்து கிளம்பி வரார்கள். சதுர்தச சகஸ்திராணி ரட்சசாம் பீம கர்மணாம் ஏகஸ்ய ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. சதுர்தச சகஸ்திராணி 14,000 ராட்சசர்கள் சுற்றி வந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறதும்பாலே, அது மாதிரி ரவுண்டு கட்டி அடிக்க வரா ராமரை. துர்நிமித்தங்களை பார்த்தவொடனே ராமர் என்ன பண்ணினார், ராமஹா கவச்சம் ஆவிஷத்து, கவச்சத்துக்குள்ளே பூந்து நுட்டார். லட்சுமணன்ட்ட சொன்னார், லட்சுமணா நீ சண்டை போடுவே, இருந்தாலும் நான் தான் யுத்தம் பண்ணணும், உன்னை விட்டுட்டு நான் கவலையோடு இருக்க முடியாது, நீ மண்ணி அழைச்சிட்டு குகையில் போய் இருந்தான். இன்றைக்கும் பஞ்சவடியில் குகை இருக்குது, சீரிய குகையில் வச்சு லட்சுமணன் காப்பாற்றின குகை. அந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன உடம்பு இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும், அது மாதிரி அது மாதிரி ஒரு குகையில் சீதையை வச்சுட்டு லட்சுமணன் காவலுக்கு நிற்கிறார். யுத்தம் ஆரம்பித்தது. 14,000 ராட்சசர்கள், ராமரோ ஒருத்தர். அவளாம் அதர்மமாக அடிக்கிறவா, ராமரோ தர்மாத்மா. யுத்தம் என்னாகுமோன்னு தேவர்கள்லாம் கவலைப்படுறார்கள். கதம் யுத்தம் பவிஷ்யதி. இந்த கதையை குலசேகர ஆழ்வார் கேட்டார் ஒரு ராமாயண உபன்யாசம் பண்ணுறவர்கிட்ட. இதை கேட்டுன்னு இருந்தவருக்கு அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன தோணுது, ஆஹா ராமர் தனியாக இருக்காரே, சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையே தோணுது. உடனே தன்னுடைய மந்திரியை பார்த்தார். மந்திரி நம்ம சைன்யத்தை எடுத்துகிட்டு சண்டைக்கு போகலான்னு. கதை கேட்குறோன்னு தோணலை அவருக்கு. பிரத்யட்சமாக ராமர் யுத்தம் பண்ணுறாரு தோன்றது. உடனே கிளம்புன்னோடனே மந்திரிக்கு வேறு வழியில் சொன்னால், ராஜா சொன்னால் கேட்டாங்கன்னு சைன்யத்தை கிளப்பி சமுத்திரம் வரலையும் வந்துட்டார். சமுத்திரக்கரை வரலையும் வந்த உடனே அப்போ தான் ராமர் புஷ்பகுமானத்தில் ஏறிண்டு குலசேகர ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வாரே எங்கே போறீர், அந்த பையன் உபன்யாசத்தில் சொன்னானே நீங்கள் ஒண்டியாக சண்டை போட்டுருக்கேன்னு, அதான் ஹெல்ப் பண்ண வரலாம் வந்துட்டுருக்கேன். நான் சார் ராவணவதை முடித்து பட்டாபிஷேகத்துக்கு போயிட்டுருக்கேன், நீங்களும் வந்து சேருங்கோன்னு ராமரே சொன்ன பிறகு தான் அவருக்கு தியானம் கலைஞ்சுதான். அப்படி பிரவச்சனம் கேட்டவன். அந்த 14,000 ராட்சசர்கள் சுற்றி வந்து அடிக்க ராமர் என்ன பண்ணினாராம், எதிர்க்க ஒருத்தர் தான் இப்படி அம்பு விடலாம், சுற்றி வர இருக்கிறதுனால அந்த வில்லை வளைச்சுட்டாராம். சக்ரீ கிருத்திய சராசனம் தல தலா குருவன் சுவர்ணாஞ்சலம் முஞ்சன் திக்ஷு விதிக்ஷு காஞ்சன பிருத புங்கான் சரானு
சுவாமீன கரசேனையா நிகிலையா சாகம் சமீகட்சிதௌ கிருத்தக்ஷிப்தபுஜாசிரச்சரணையா க்ரூரம் பரிக்ரீடதே. இந்த சுதர்சன சக்கர யந்திரத்தில் நடுவில் சுதர்சன பெருமாள் இருப்பார். அது மாதிரி இங்கே சக்ரீகிருத்திய சராசனம், இந்த வில்லை வளைச்சி அதுக்கு நடுவில் ராமர் இருக்காராம். ராமபத்த திட்சத்தை வர்ணிக்கிற அழகா. தல தலா குருவன் சுவர்ணாஞ்சலம் முஞ்சன் திட்சு விதிட்சு காஞ்சனபிரத புங்கானு புங்கான் சரானு. ராமர் எடுக்கும்போது ஒரு பானமாக இருக்குது, தொடுக்கும்போது 10 ஆகிறது, கிளம்பும்பொழுது 100 கிளம்புறது, விழும்பொழுது 1000 விழுறது. இப்படி பானங்கள் அப்படியே பிரயோகம் பண்ணுறார். இந்த பக்கத்தில் இருக்கிற 2 சவ்ய சாட்சின்னு சொல்லுவாள், 2 கையாலையும் மாற்றி மாற்றி அடிக்கிறார். அடித்தா அங்கங்கே ராட்சசர்கள் குத்திரியும் குளிரமாக விழறார்கள். விழறவா எல்லாரையும் இடத்த க்ளீன் பண்ணணுமேனு ஜட்டாயு தன் கூட்டத்தோடு வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி பூமியை க்ளீன் பண்ணுறான். பெரிய யுத்தம் நடக்கிறது. இதை பார்த்து சூர்பனக ஆணும் மலைச்சி நிற்கிறாள். ஒரு அர்த்தாதிக முகூர்த்தம், அர்த்தாதிகமாக 1.5 முகூர்த்தத்தில் 14,000 ராட்சசர்களை இல்லாமல் பண்ணின உடனே ரிஷிகளுக்கு சந்தோஷம் தாங்கலை. எல்லாரும் புஷ்பாபிஷேகம் பண்ணுறார்கள். சர்வஸ்யாப்தே சர்வஸ்யஜித்தி சர்வமேவ தேனா ஆப்னோதி சர்வம் ஜெயதீன்னு ரிஷிகள் புஷ்பாபிஷேகம் பண்ண இந்த மந்திர சப்தத்தை கேட்டு சீதாதேவி ஓடி வராள். ஓடி வந்து பார்த்தா ராமருக்கு சுற்றி வர அடிச்சிருக்காளா. எல்லா இடத்துலையும் அம்புகள் பட்டு காயம் இருக்குது. அதுக்கு ஒரு மருந்து போடணும்னு நினச்ச சீதாதேவி என்ன பண்ணினால், தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி தர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அத்தனை ரிஷிகள் இருந்தாலும் நேராக அந்த ராமரை கட்டின்றால், முன்னாடியும் கட்டின்றால், பின்னாடியும் கட்டின்றால், சைட்லேயும் கட்டின்றால். பரிதா சஸ்வஜே பக்தாரம் பரிஷஸ்வஜே. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூஜை முடிஞ்சோடனே சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாள். ராமாயணத்தில் எத்தனையோ ஸ்லோகம் இருக்குது, ஆனால் இந்த ஸ்லோகத்தான் சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கம். தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரம். ஏன்னா விராட்டியோட பெருமாள் இருக்கும்போது தான் அனுகிரகம் கிடைக்கும். அதுமாதிரி பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள் பூஜா காலத்தில், தாசாம் ஆவிரபூச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜகான். பாகவதத்தில் நிறைய ஸ்லோகம் இருந்தாலும் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரதானமாக இந்த ஸ்லோகத்தான் எடுத்து சொல்லுவார்கள். அப்படி சீதாதேவி ராமரை கட்டிண்டு சமாதானம் பண்ணி அந்த யுத்தத்துக்கு போன அந்த தழும்பெல்லாம் இருக்குமே அதுக்கு ஒத்தடம் கொடுத்து ராமருக்கு கைங்கரியம் பண்ணினால்